Taste the Daily. பிரான்ஸ் நாட்டின் பாரிஸ் நகரில் தொடங்கியுள்ள ஒலிம்பிக் போட்டிகளில் பங்கேற்கும் இந்திய வீரர் வீராங்கனைகளுக்கு அதிமுக பொதுச் செயலாளரும் எதிர்க்கட்சி தலைவருமான எடப்பாடி கே பழனிசாமி வாழ்த்து தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், தமிழ்நாட்டை சேர்ந்த ராஜேஷ், ரமேஷ், ஸ்ரீராம் பாலாஜி, சந்தோஷ்குமார், சுபா வெங்கடேசன், வித்யா ராம்ராஜ், பிரவீன் சித்திரவேல், விஷ்ணு சரவணன், நேத்ரா குமணன், பிருத்விராஜ் தொண்டைமான், இளவேனில் வாளறிவன், சரத்கமல் உள்ளிட்ட அனைவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் என்றும், தடகள உலகின் ஆகச் சிறந்த மேடையில் சிறப்பாக விளையாடி பதக்கங்களை குவித்து நாட்டிற்கு பெருமை சேர்க்க வாழ்த்துகிறேன் என்றும் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி வாழ்த்து தெரிவித்துள்ளார். சென்னை ராயபுரத்தில் மக்களின் நலன் கருதி அதிமுக சார்பில் திறக்கப்பட்ட மழைக்கால தேநீர் பந்தலை இரவோடு இரவாக விடியா திமுக அரசு அகற்றிய சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கடந்த சில மாதங்களுக்கு முன்னர் ராயபுரம் தொகுதிக்குட்பட்ட வண்ணாரப்பேட்டை பாண்டியன் தியேட்டர் அருகே முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் தேநீர் பந்தலை திறந்து வைத்தார். மழைக்காலத்தில் ஏழை எளிய மக்கள் பயன்பெறும் வகையில் இஞ்சி, டீ, சுக்கு, காஃபி என தினந்தோறும் வழங்கப்பட்டு வந்த நிலையில் இரவோடு இரவாக விடியா திமுக அரசு தேநீர் பந்தலை அகற்றியுள்ளது. இதனிடையே அதிமுக சார்பில் அமைக்கப்பட்ட தேநீர் பந்தலை அகற்றிய விடியா திமுக அரசுக்கு முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் கண்டனம் தெரிவித்துள்ளார். மேலும் தேநீர் பந்தலை அகற்றிவிட்டதால் அவ்வளவுதான் என்று எண்ணிவிட வேண்டாம் என்றும், இனி ராயபுரத்தில் அடுத்தடுத்து தேநீர் பந்தல்கள் திறக்கப்படும் என்று அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளார். தமிழகத்தில் விடியா திமுக அரசு 3வது முறையாக மின்கட்டணத்தை உயர்த்தியிருப்பதால் ஏழை எளிய நடுத்தர மக்கள் மட்டுமின்றி அனைத்து தரப்பினரும் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளனர். விடியா ஆட்சியில் மின்சாரம் சீரான முறையில் வழங்கப்படாமலும் முன்னறிவிப்பின்றி அடிக்கடி மின்தடை ஏற்படுவதும் வழக்கமாக இருந்து வரும் சூழலில் மின்சார கட்டணம் உயர்த்தி இருப்பது அடித்தட்டு மக்கள் துவங்கி அனைவரையும் கடுமையாக பாதித்துள்ளது. விடியா அரசு மின்கட்டண உயர்வை உடனே திரும்ப பெற வேண்டுமென பொதுமக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். உழைக்கக்கூடிய மக்களை, நடுத்தர மக்களை, விவசாயிகளை பாதிக்கக்கூடிய அளவில் இன்றைக்கி அவங்க விவசாயிகளுக்கு இலவச மின்சாரங்கிற பேரில் ஒரு மோசடி வேலை செய்கிறாங்க. தக்கல் அனைத்துமே இவங்க கொடுத்த 1 லட்சம் இணைப்பும் 5 லட்சம் ரூபாய் விவசாயிகிட்ட வாங்கிக்கிட்டு தான் தக்கல் முறையில் மின் இணைப்பு கொடுத்துருக்காங்க. அப்போ 5 லட்சம் ரூபாய்க்கு டெபாசிட் வச்சோம்னா இன்றைக்கி எவ்வளோ வரும்? யூனிட்டு கூடும் பொழுதும் அதுக்கு யூனிட்டுக்கு தகுந்த மாதிரி ரேட்டை கூட்டியிருக்காங்க. அதாவது 1000 யூனிட்டுக்கு மேலே போகும் பொழுது பார்த்திங்கன்னா ஒரு யூனிட்டுக்கு 11 ரூபாங்கிற முறையில் மின்கட்டண உயர்வானது கொண்டு வந்திருக்காங்க. இதனால் பார்த்திங்கன்னா ரொம்ப ஏழை எளிய மக்கள், நடுத்தர மக்கள், விவசாயிகள் ரொம்ப பாதிக்கப்படுறாங்க. மக்கள் உபயோகப்படுத்துகிற மின்சாரத்துலேயும் விலை உயர்த்துறாங்க. இது ஏழை எளிய மக்கள்லாம் ரொம்ப பாதிக்கப்படும். ஏன்னா இப்போ கோடை காலத்தில் பருத்தி விவசாயத்துலலாம் தண்ணி பாய்ச்ச முடியாது. ஏன்னா அடிக்கடி அறிவிக்கப்படாத மின் தடையால் விவசாயிகள் ரொம்ப அவல நிலைக்கு போகிற மாதிரி இருக்குது. ஏன்னா வெயிலில் வெப்பத்தில் தண்ணி பாய்ச்ச முடியல. சென்னை அடுத்த பல்லாவரத்தில் மின்வாரிய ஊழியர்கள் மின்மாற்றிகளை தனியாருக்கு விற்றிருப்பதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். நியூ காலனி பிரிவில் கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன்பு அமைக்கப்பட்ட 7 மின்மாற்றிகள் சில நாட்களிலேயே மின்வாரிய ஊழியர்களால் மீண்டும் எடுத்து செல்லப்பட்டதாக கூறப்படுகிறது. 2 ஆண்டுகளாக மின்மாற்றிகள் இல்லாமல் மின்கம்பங்கள் மட்டுமே இருந்த நிலையில் ராதாநகரில் உள்ள மின்வாரிய அலுவலகம் முன்பு திரண்டு மக்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். மின்மாற்றிகள் பழுது பார்ப்பதற்காக எடுத்து செல்லப்பட்டதாக தெரிவித்த மின்வாரிய அதிகாரிகள் அதை மீண்டும் அதே இடத்தில் பொருத்த நடவடிக்கை எடுத்துள்ளனர். உண்மையிலேயே மின்மாற்றிகள் பழுது பார்க்க எடுத்து செல்லப்பட்டதா அல்லது யாருக்கேனும் விற்கப்பட்டதா என மக்கள் கேள்வி எழுப்பியுள்ளனர். மேலும் விடியா திமுக ஆட்சியில் மின்துறை முழுவதும் ஊழல் நிரம்பியுள்ளதாக குற்றம் சாட்டும் மக்கள், ஊழலை கட்டுப்படுத்த முடியாத திறனற்ற திமுக அரசு மின் கட்டணத்தை உயர்த்தி மக்கள் மீது சுமையை ஏற்றுவதாக குற்றம் சாட்டியுள்ளனர். உண்மை அந்த டிபார்ட்மெண்ட் முழுதுமாவே A to Z ஊழல் தான், அதில் சந்தேகமே இல்லை. ஏன் நஷ்டத்தில் இயங்குது? அந்த நஷ்டத்தை ஈடுகட்ட மக்கள் தலைமையில் மின்கட்டண உயர்வு, இதுதான் நாங்கள் பார்த்தது. ஆக அரசுக்கு தெரிய வேண்டியது, இவ்வளோ ஊழல் நடக்குது, கோல் வாங்கிறதுலேருந்து ஊழல் நடக்குது, மின்கட்டணத்தை உயர்த்திக்கிட்டே போகிறாங்க. இந்த மாதிரி ஊழலை தடுத்து நிறுத்த வேண்டிய கடமை அரசுக்கு உண்டு. அப்போது அந்த மின்வாரிய அமைச்சர் என்ன பண்ணுறாரு? எங்களுக்கு சந்தேகம் வருது. A to Z இதில் ஊழல் இருக்குது. மயிலாடுதுறை மாவட்டம் நலத்துக்குடி கிராமத்தில் பல லட்சம் ரூபாய் மதிப்புள்ள மரத்தை ஒரே நாளில் வெட்டி அபை செய்த விடியா திமுக ஒன்றிய செயலாளர் மீது நடவடிக்கை எடுக்க முடியாமல் அதிகாரிகள் இருதலை கொள்ளி எறும்பாய் தவித்து வருவதாக விமர்சனம் எழுந்துள்ளது.
நலத்துக்குடி கிராமத்தில் உள்ள செல்லியம்மன் கோயில் அருகே 60 வயதுக்கு மேலான 2 பழமையான மரங்கள் இருந்தன. இவற்றின் கிளைகள் மின்சார கம்பிகளில் பட்டு அடிக்கடி மின்தடை ஏற்படுகிறது. இதனால் கிளைகளை அப்புறப்படுத்த அனுமதி பெற்ற திமுக ஒன்றிய செயலாளர் பல லட்சம் ரூபாய் மதிப்புள்ள மரத்தை வெட்டி அபை செய்துள்ளார். இது தொடர்பாக பொதுமக்கள் புகார் அளித்து வெட்டப்பட்ட மரத்தை எடுத்து செல்வதை தடுத்துவிட்டனர். ஆனால் வெட்டியவர் ஆளும் கட்சியின் பிரமுகர் என்பதால் அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க தயங்குவதாக கூறப்படுகிறது. பட்டப்பகலில் துணிந்து நடத்திய இந்த சம்பவம் குறித்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை வலுத்துள்ளது. சென்னை கோபாலபுரத்தில் கட்டப்பட்ட தாவரவியல் பூங்காவை 25 கோடி ரூபாய் செலவில் கருணாநிதி நூற்றாண்டு பூங்காவாக மாற்ற கடும் எதிர்ப்பு எழுந்துள்ளது. தோட்டக்கலைத்துறைக்கு சொந்தமான 6 ஏக்கர் நிலத்தில் சுமார் 5 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கடந்த அதிமுக ஆட்சியில் தாவரவியல் பூங்கா அமைக்கப்பட்டது. இந்த நிலையில் தற்போது அந்த பூங்காவை கருணாநிதி நூற்றாண்டு பூங்காவாக மாற்றும் பணிகள் முழு வீச்சில் நடைபெற்று வருகிறது. 5 கோடி ரூபாய் செலவில் வடக்கு திசையை நோக்கி உருவாக்கப்பட்ட தாவரவியல் பூங்காவை தற்போது 25 கோடி ரூபாய் செலவில் கருணாநிதி நூற்றாண்டு பூங்காவாக உருமாற்ற பொதுமக்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். அதிமுக ஆட்சியில் கொண்டு வந்த அனைத்து திட்டத்திற்கும் தனது தந்தை பெயரை சூட்டிக்கொள்ள பொம்மை முதல்வர் துடிப்பதாக விமர்சனங்கள் எழுந்தன. நாகப்பட்டினம் மாவட்ட மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் போதிய மருத்துவர்கள் இல்லாமலும் மருத்துவர்கள் செல்போனில் மூழ்கியுள்ளதாகவும் குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. நாகப்பட்டினம் மாவட்டம் ஒரத்தூரில் அமைந்துள்ள மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் போதிய மருத்துவர்கள் இல்லை எனவும் பணியில் இருக்கும் மருத்துவர்கள் செல்போனில் மூழ்கியிருப்பதால் முறையாக மருத்துவம் பார்ப்பதில்லை என்று பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். அதிமுக ஆட்சி காலத்தில் மருத்துவ படிப்பை மேம்படுத்தவும் பொதுமக்களுக்கு உயர்தர சிகிச்சை கிடைக்கவும் 11 மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகள் உருவாக்கப்பட்டன. ஆனால் விடியா திமுக மருத்துவமனைகளை முறையாக நிர்வகிக்காமல் வெறும் விளம்பரம் மட்டும் செய்யும் அரசாக இருப்பதாக பொதுமக்கள் காட்டமாக விமர்சித்து வருகின்றனர். என்ன பொதுமக்களுக்கு நீ ஒரு வைத்தியம் பண்ண முடியாத திமுக அரசு என்ன ஆட்சி நடத்துற நீங்க அசிங்கமால மக்கள் காரி துப்புறாங்க. என்ன ஒரு நோயாளி உயிரை காப்பாற்ற முடியாத திமுக அரசு திராவிட மாடலாம் மானகட்ட திராவிட மாடல் என்ன மானகட்ட திராவிட மாடல் ஒரு நோயாளிக்கு ஒரு டாக்டர் வைத்தியம் பண்ண முடியாத உங்களில் ஒருவன் அந்த விளம்பரம் இந்த விளம்பரம் என்னையா திமுக அரசு மாண்புமிகு ஸ்டாலின் அவர்களே நீங்க தயவு செய்து இந்த ஆட்சியை நடத்துறது ஒன்றுதான் மக்களை அவமானப்படுத்தி கொண்டுகிட்டு. அதிமுக ஆட்சியில் மக்களுக்காக திறக்கப்பட்ட அம்மா குடிநீர் மையங்களை விடியா திமுக அரசு மூடிவிட்டதாக மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். ஏழை மற்றும் நடுத்தர மக்களுக்கு குறைந்த விலையில் சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் கிடைக்க வேண்டும் என்ற நோக்கில் அதிமுக ஆட்சியில் ஒவ்வொரு மாநகராட்சி வார்டுகளிலும் அம்மா குடிநீர் மையம் துவங்கப்பட்டது. அதன்படி சென்னை மேற்கு மாம்பலத்தில் கடந்த அதிமுக ஆட்சியில் தொடங்கப்பட்ட குடிநீர் மையங்களை விடியா திமுக அரசு பதவியேற்றதும் மூடிவிட்டதாக மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். ஏற்கனவே அம்மா உணவகத்தை சரியாக பராமரிக்காமல் விட்டுவிட்டு தற்போது ஆய்வு மேற்கொள்வது போல நாடகமாடி வரும் விடியா திமுக அரசு இதை வைத்தும் அரசியல் செய்யாமல் விரைந்து குடிநீர் மையங்களை சீரமைக்க கோரிக்கை விடுத்துள்ளனர். மாநகராட்சி கூட்டத்தில் மாநகராட்சியில் எந்த பொறுப்பிலும் இல்லாத திமுக அவைத்தலைவர் மேடையில் அமர்ந்திருப்பது குறித்து அதிமுக மாமன்ற உறுப்பினர்கள் மேயரிடம் கேள்வி எழுப்பியதால் பரபரப்பு ஏற்பட்டது. வேலூர் மாநகராட்சி மாமன்ற கூட்டம் மாநகராட்சி மேயர் சுதா தலைமையில் நடைபெற்றது. மேடையில் மாநகராட்சி மேயர் சுதா, துணை மேயர், வேலூர் சட்டமன்ற உறுப்பினர், வேலூர் மாநகராட்சி ஆணையர் ஜானகி ஆகியோருடன் மாநகராட்சியில் எந்த பொறுப்பிலும் இல்லாத திமுக அவைத்தலைவர் முகமது சாகியும் அமர்ந்துள்ளார். இதனால் ஆத்திரமடைந்த மாநகராட்சி மாமன்ற அதிமுக உறுப்பினர்கள் இது மாநகராட்சி மன்றமா அல்லது திமுக கட்சி கூட்டமா என மாநகராட்சி மேயரிடமும் ஆணையரிடமும் கேள்வி எழுப்பியதால் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. மாநகராட்சி நிர்வாகத்தில் திமுகவினரின் தலையீடு அதிகம் இருப்பதால் மக்கள் நலப்பணிகள் நடப்பதில்லை என பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். மத்திய பட்ஜெட்டால் தங்கத்தின் மீது முதலீடு செய்திருந்த பொதுமக்களுக்கு 10,74,000 கோடி ரூபாய் இழப்பு ஏற்பட்டுள்ளது. கடந்த ஜூலை 23ஆம் தேதி தாக்கல் செய்யப்பட்ட மத்திய பட்ஜெட்டில் தங்கத்தின் மீதான சுங்கவரி 15%இலிருந்து 6% குறைக்கப்பட்டது. இதனால் ஒரே நாளில் ஒரு சவரன் தங்கத்தின் விலை 54,600 ரூபாயிலிருந்து 52,400 ரூபாயாக குறைந்தது. உலகளாவிய தங்கத்தில் 11% இந்தியாவில் தான் உள்ளது. அந்த வகையில் இந்து குடும்பங்கள் மற்றும் கோயில்களில் மட்டும் 30,000 டன் தங்க நகைகள் உள்ளன. அதன் மொத்த மதிப்பு ஜூலை 22இல் 218 கோடியே 63 லட்சத்திலிருந்து ஜூலை 23இல் 207 கோடியே 89 லட்சமாக குறைந்தது. இதனால் தங்கம் விலை சரிந்து அதில் முதலீடு செய்திருந்த மக்களுக்கு நெருக்கடி ஏற்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது.
ஆட்சிக்கு வந்த 3 ஆண்டுகளில் 3வது முறையாக உயர்த்தப்பட்டுள்ள மின் கட்டணத்தை விடியா திமுக அரசு திரும்பப் பெற வேண்டும் என பொதுமக்கள் வலியுறுத்தியுள்ளனர். விடியா திமுக அரசு 3வது முறையாக மின் கட்டணத்தை உயர்த்தியுள்ளதால் நடுத்தர மக்கள் முதல் தொழில் நிறுவனங்கள் வரை அனைவரும் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். ஆண்டுதோறும் மின் கட்டணத்தை உயர்த்துவதால் தங்களின் வாழ்வாதாரம் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதாகவும், விலைவாசி உயர்வதைப் போல் தற்போது மின் கட்டணமும் தொடர்ந்து உயர்ந்து கொண்டே வருவதாக பொதுமக்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். கடந்த முறை 600 ரூபாய் முதல் 1500 ரூபாய் வரை வந்த மின் கட்டணம் தற்போது 2000 ரூபாய் முதல் 2500 ரூபாய் வரை வந்துள்ளதாகவும், இவ்வாறு விலையை உயர்த்தி கொண்டே சென்றால் வரும் சட்டமன்ற தேர்தலில் விடியா திமுகவுக்கு தக்க பாடம் புகட்டுவோம் என மக்கள் கொந்தளிப்புடன் தெரிவித்துள்ளனர். இந்த அரசு ஏற்கனவே தேர்தல் அறிக்கையில் 2 மாதத்துக்கு ஒரு முறை பில் பண்ணப்படுறத 1 மாதம் ஒரு முறை பில் பண்ணுவோன்னு சொன்னாங்க. அதையும் பண்ணலை. இந்த எலக்ட்ரிசிட்டி பில்லு 2வது தடவை 3வது தடவை ஏற்றிருக்காங்க. அவங்க 3வது தடவை ஏற்றிருக்காங்க. அவங்க நினச்சிட்டு இருக்காங்க நம்மளை ஒன்றும் பண்ண முடியாது, இந்த வாட்டி நம்ம திருப்பி நம்ம வருவோம், அடுத்த வாட்டி 26 வருவோன்ட்டு. அது ரூல்ட் அவுட். அது இப்படியே மக்களை வஞ்சித்தே வந்தாங்கன்னா இந்த அரசு இதோட முடிஞ்சது. இந்த கரண்ட்டு பில்லுலாம் விலை எக்கச்சக்கமாக ஏறி போயிடுது. அதனால் பார்த்து கொஞ்சம் குறைச்சி இது பண்ணுங்க. ஏன்னா அவங்களுக்கு ஏழை மக்கள்லாம் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. அதனால் நீங்கள் பார்த்து ஏதாவது ஒன்று பண்ணி விட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். இந்த கரண்ட் பில்லு ஏற்றம் தொட்டு நடுத்தர மக்களுக்கு எல்லாருக்குமே பாதிப்பு தான். நெக்ஸ்ட் இவங்களை நம்பி தான் நம்ம ஓட்டு போட்டோம். டிஎம்கே நம்பி தான் நம்ம ஓட்டு போட்டிருக்கோம். எல்லாமே விலைவாசி சார். அரிசியும் விலைவாசி. ஒரு 25 கிலோவுக்கு ஒரு 300 ரூபா 400 ரூபா ஏறி இருக்குது. தக்காளி விலை ஏறி போச்சு. எல்லாமே விலை ஏறி போச்சு. 1 ரூபா 2 ரூபா பில்லு ஏற்றுவாங்க. இப்போ நாங்கள் உழைக்கிறவங்களுக்கு எங்களுக்கு ரொம்ப பாதிப்பு. இது ஒன்றும் பண்ணலை நீங்கள், அவ்வளோதான். நான் என்னமோ 3 ஆட்சியில் வந்துட்டோம் பண்ணீங்கன்னு எல்லாம் வேஸ்ட். அது கரண்ட்டு பில்லாம் திடீர்னு ஏற்றதுனால நாங்கள் நடுத்தர மக்கள், எங்கள் வருமானம் கம்மி. அந்த மாதிரி இருக்கும்போது எங்களுக்கு கரண்ட்டு பில் அதிகமாக ஏற்றினால கஷ்டமாக இருக்குது. வாழ்க்கையில் முன்னேறணும் பார்த்தா இந்த மாதிரி சில இடையூறுலாம் நம்ம கஷ்டம் கொடுக்குது. அதான் தவிர்த்தா நல்லது இந்த அரசாங்கம். இந்த கட்டண உயர்வு உங்களோட தனிப்பட்ட வாழ்க்கையில் எப்படி பாதிக்குது? உங்கள் சரி செய்ய முடியுதா? வாழ்க்கை கஷ்டமாக தான் இருக்குது. ஏன்னா அதான் சொல்கிறேன், நடுத்தர மக்களுமே வருமானம் கம்மியாக இருக்குது மாதத்தில். அதில் திடீர்னு 200 ரூபா கட்டுறதுல திடீர்னு 600 ரூபா கட்டணும். நம்ம கொஞ்சம் ஃபைனான்சியல் ப்ராப்ளம் ஏற்படுது. நம்ம எதுக்கோ பணம் வச்சு எதுக்கோ பண்ணலாம் பார்த்தா அதெல்லாம் பண்ண முடியாமல் இந்த மாதிரிலாம் வர கஷ்டம் இருக்குது. அது தமிழக அரசு பரிசீலனை பண்ணி கொஞ்சம் குறைச்சா நல்லது, எல்லாருக்கும் நல்லது. விடியா திமுக அரசு ஆட்சிக்கு 3 ஆண்டுகளில் 3 முறை மின் கட்டணத்தை உயர்த்தி இருப்பதற்கு ஏழை எளிய பொதுமக்கள் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளனர். மாதம் ஒரு முறை மின் கட்டணம் என பொய் வாக்குறுதி கொடுத்து ஆட்சிக்கு வந்த விடியா திமுக அரசு மின்துறையில் நடக்கும் ஊழல்களை தடுக்க முடியாமல் திறனற்று போய் மக்கள் மீது சுமையை ஏற்றுவதாக மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். விடியலுக்கான ஆட்சி என்று சொல்லிவிட்டு மின் கட்டணத்தை உயர்த்துவது கொஞ்சம் கூட நியாயமில்லை என்றும், இது எங்களை இருட்டுக்குள் தள்ளும் ஆட்சி என்றும் பொதுமக்கள் வேதனையுடன் விமர்சித்து உள்ளனர். 500 ரூபாய் 600 ரூபாய் மின் கட்டணம் வந்து கொண்டிருந்த வீட்டில் தற்போது 1000 ரூபாய்க்கு மேல் வருவதாக கூறும் மக்கள் என்ன செய்வதென்று தெரியவில்லை எனவும் வேதனை தெரிவிக்கின்றனர். இது மாதிரி கரண்ட் விலை ஏறி போச்சு. 3வது முறை அதிகமாக கட்டுறேன். நான் கரண்ட் பில் எழுத வந்தவங்ககிட்ட கேட்டால் எவ்வளோ சார் யூனிட் ஆகுதுன்னு கேட்டால் நாங்கள் ஆஃபீஸில் போய் கேட்டுக்குன்னு சொல்கிறாங்க. நான் யாரை போய் கேட்கறது? விலைவாசிலாம் ஓவராக ஏறி போச்சு. இப்போ அதிகமாக 3வது வீட்டு ரொம்ப விலைவாசிலாம் ஏறி போச்சு. நாங்கள் கூலி தொழிலாளி, எங்களால் அதான் பண்ணுறோம். வீட்டு வேலை செஞ்சுட்டு தான் நாங்கள் சாப்பிட்டுன்னு இருக்கிறோம். கரண்ட்டு பில்லு ஜாஸ்தியானால் நாங்கள் எப்படி கட்ட முடியும் சொல்லுங்கள்? அதுதான் கஷ்டமாக இருக்குது எங்களுக்கு. கரண்ட்டு பில்லாலே பிரச்சனை வருது வீட்டுங்களுக்கு. ஆமாம், வீட்டில் எதுவுமே இல்லை, ஃப்ரிட்ஜு இல்லை, வாஷிங் மிஷினில் எதுவுமே இல்லை. ஆனால் கரண்ட்டு பில்லு கேட்குறாங்க. கரண்ட்டு பில்லு ரொம்ப அதிகமாக வருது. கரண்ட்டு பில்லு அப்படியே யூனிட்டுக்கு அதிகமாக போட்டுக்கினே போனால் நாங்கள் எப்படி கட்டுறது கரண்ட்டு பில்லுன்னு தெரியல. முன்னாடியெல்லாம் 600 ரூபா 700 ரூபா தான் கட்டணும் கரண்ட்டு பில்லுலாம். இப்போ போன மாதம்லாம் ஒரு 1600 கிட்ட வந்தது. இது இந்த போன மாதம் 2600 வந்தது. அதான் 500 யூனிட்டுக்கு மேலே போயிட்டு அதிக விலையாம். எப்படி தான் கரண்ட் இல்லாத இருக்கும் கூட இன்னும் உயர்த்திருக்காங்க. இன்னும் எவ்வளோ ஆகும்னே தெரியல. காரியம் முடிந்ததும் காலை வாருவதைப் போல் தேர்தல் முடிந்து விட்டதால் காங்கிரஸ் கட்சி தலைவர்கள் திமுக கூட்டணி குறித்து விமர்சனம் செய்து வருவதாக விடியா திமுக அமைச்சர் ஐ பெரியசாமியின் பேட்டியால் திமுக காங்கிரஸ் மோதல் உச்சக்கட்டத்தை அடைந்துள்ளது.
தமிழகத்தில் காங்கிரஸுக்கும் திமுகவுக்கும் ஒரு முரண்பாடான ஒரு கொள்கைகள் வந்து இருக்குது. கார்த்திக் சிதம்பரம் என்ன சொல்லியிருக்காரு, திமுக கூட்டணியில் இருக்கிறதுனால நாங்கள் கூனி குறுகி போகணுங்கிற அவசியம் கிடையாது. செல்வ பெருந்தகையும் அதேமாரி சொல்லியிருக்காங்க. தேர்தல் பிடிச்சி வச்சுல அதேமாரி வந்து அது அடுத்த தேர்தல் வரையில் எல்லாம் வந்து சேர்ந்துருவாங்க. ஒலிம்பிக் வரலாற்றில் முதல் முறை பேட்மிண்டன், 10 மீட்டர் துப்பாக்கி சுடுதல் உள்ளிட்ட போட்டிகளில் இந்திய வீரர்கள் களம் காண உள்ளனர். 2020 டோக்கியோ ஒலிம்பிக்கில் ஈட்டி எறிதல் வீரர் நீரஜ் சோப்ராவின் தங்கப்பதக்கத்துடன் இந்தியா 7 பதக்கங்கள் வென்றிருந்த நிலையில் பாரிஸ் ஒலிம்பிக்கில் இரட்டை இலக்கத்தில் பதக்கம் வெல்லும் முனைப்புடன் வீரர்கள் களமிறங்கியுள்ளனர். Proceedings of the House